நம்ம அஞ்சு கறி சாப்பிட்றதுக்காண்டி பெஸ்ட் பேக்கரி மட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் பேக்கரி ஐட்டம் கூட இங்கே இருக்குது. எங்கன்னா ஃபார்லான்ஸில். காக்கா, இது என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கீங்க? நல்ல ஒரு ஸ்மெல்லு ஃப்ளேவர்லாம் பயங்கரமாக இருக்குது. இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து கீ ரைஸு. சரி, கீ ரைஸ். அது மேலே இருக்கிறது பொரிச்ச கோழி, ஃப்ரைட் சிக்கன், பொரிச்ச கோழி. மாஷா அல்லாஹ். அது பீஃப் சம்மா. இது பீஃப் சம்மா. ஆமா, பீஃப் பெப்பர் சம்மா. பீஃப் பெப்பர் சம்மா. ஓகே. இது மட்டன் வெள்ளை குருமா. இது மட்டன் வெள்ளை குருமா. ஆமா, அது தால்ச்சா. இது தால்ச்சா. தால்ச்சா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட் ஆக்சுவலா எல்லாருக்கும். இது பிரிஞ்சால் பச்சடி. பிரிஞ்சால் பச்சடி. ஓகே. இது டொமேட்டோ ஸ்வீட் பச்சடி. டொமேட்டோ ஸ்வீட் பச்சடி. இது சீனி தோவை. இது பனானா வந்து கடைசியா நம்ம சாப்பிட்டு முடிச்சதோட இந்த ரைஸோட அந்த சீனி தோவை, பனானா, டொமேட்டோ பச்சடி, அது நாளையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அடிப்படியா இருக்கும். அப்படிங்கிறீங்க? சரி, ஓகே, சாப்பிட்ருவோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? பிஸ்மில்லா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கல்யாண சாப்பாடு, கல்யாண விருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கீ ரைஸ் சாப்பிடுவோம். 5 கறி சோறில். இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அந்த இதனால தான் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தது. இதோட ஃபஸ்ட்டு வெறும் சோறே ஒரு பைட் எடுத்து வச்சுருவோம். அப்படியே அந்த கல்யாண ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குதுங்க. நம்ம மட்டன் குருமா வச்சு ஒரு பைட்டை எடுத்து வச்சுருவோம். அறா மாதிரி இருக்குதுங்க. வைக்கும் போதெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. தெரியுதா? யார் யார் இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது கூட நல்ல ஒரு கெட்டியான கிரேவி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த பீஸை பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான பீஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே நல்லி பீஸுன்னு சொல்லுவாங்க. உள்ளாக்க நீங்கள் அதை சூப்பி எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு தால்ச்சா இருக்குது. தால்ச்சா வச்சு கூட ஒரு பைட்டை எடுத்து வச்சுருவோம். ஓகே, கணம் சம்பவம் பண்ணிட வேண்டியதான். தால்ச்சா எல்லாருக்கும் கீ ரைஸ் வித் காம்பினேஷனில் தால்ச்சா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் தான். ஐயோ, என்னங்க இப்படி இருக்கு தால்ச்சா? அவ்வளோ அருமையாக இருக்குது. அட்ட அசல். அந்த கல்யாண வீட்டில் அந்த தால்ச்சாலாம் செஞ்சுருப்பாங்கள்ல, இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சிக்கன் 65. இதில் ஒரு சிக்கன் 65 பீஸு நல்லா வெந்திருக்குது. எவ்வளோ வெந்திருக்குது. அப்புறம் பார்த்தீங்களா, நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. மஸ்ட்டு ட்ரைங்க. 5 கறி சோறு, பிரியாணி இருக்குது. இந்த பீஃபு இது கொடுத்துருக்காங்க. அந்த பீஃபோட ஒரு பைட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த தாட்சா பெருக்கி விட்டுருக்காங்க. பீஃபு சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டாக இருக்குது. பீஃபு லவர்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட பிரிஞ்சால் கறி இருக்குது. எனக்கு நெய்ச்சோறு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட்டு கூட. ஆனால் விடுறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கேன். இங்கே ஒரு பச்சடி கொடுத்துருக்குறாங்க. இதையும் வச்சு ஸ்பூன் வைக்கல, ஸ்பூனு கேட்டிருந்து வாங்கியிருந்துருக்கலாம். இதோட எப்படி இருக்குதுங்க அப்போ ஒரு பைட்டு. இது ஒரு கத்திரிக்காய் இது இருக்குல்ல, இது கூட சகட்டில் நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒரு டேஸ்ட்டே இல்லை. அருமையாக இருக்குது. மோஸ்ட்லி நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டேன்னா அந்த ஃப்ளேவரு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு மட்டன் எடுப்போம். ஹார்லான்ஸ்லேயே நான் வந்திருக்கீங்களா? இந்த பேக்கரியில் ஸ்வீட்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. டீ காஃபிலாம் வச்சுருக்குறாங்க, ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குறாங்க. காலையில் வந்தேன், நான் டீ குடிக்கிறதுக்காண்டி வந்தேன்.
சரி அதோட 5 கறி இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துங்க. சூப்பர். பீஃபு, மட்டனு. இது மட்டன் நம்ம ட்ரை பண்ணல. மட்டன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்குதா, நல்லா வெந்திருக்குது. மெயின் அதுதான், மட்டனுக்கு நல்லா வெந்திருக்கணும். வெந்தது சாப்பிட்டா மட்டும்தான் டைஜஷன் ஆகும் சீக்கிரமாக. பூவெல்லாம் தேவையில்லை, துபாயிலேயே நம்ம மூவி வச்சுருக்குறாங்க இங்கே. இது வந்து இந்த இந்த வாட்ரு சீனி தண்ணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பனானா ஸ்வீட்டு. அது லாஸ்ட்டில் ஒரு பைட் எடுத்து வச்சுருவோம். கீ ரைஸோட தான் சாப்பிடணுமா எனக்கு தெரிஞ்சு, நம்ம அந்தளவுக்கு ட்ரை பண்ணல. இது மாப்பிள்ளை விட்டு சாப்பாடுல நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும். யார் யார் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க சரியா. கீ ரைஸோட பனானா இது லாஸ்ட்டில் எடுப்போமே. பிரியாணி சாப்பிட்டு பிரியாணியை பைட் எடுப்போம். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆம்பியன்ஸை பார்த்தீங்களா. பிரியாணி கொடுத்த ஒரு இது, பிரியாணியில் 2 பீஸ் இருக்குது, பெரிய பீஸாகவே இருக்குதுங்க தெரியுதா. இந்த பிரியாணி 2 பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு பிரியாணி இலவசம், ஃப்ரீயாக வாங்கிட்டு போய்க்கலாம். பிரியாணி கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது, ஏன்னா நான் லேட்டாக வந்ததுனால. இதுக்கு இந்த பிரியாணிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெங்காய ரைத்தா, அதே கத்திரிக்காயோட இது தால்ச்சா கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ்ஸு கேசரி ஒரு பவுல் நிறையா கொடுத்துருக்குறாங்க சரியா. இது ஒரு நல்ல காம்பினேஷனு. இந்த இதை எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே பைட்டை எடுத்து வைப்போம். ஃபஸ்ட்டு பிரியாணி ஒன் ஆஃப் த எல்லாருக்கும் ஃபேவரெட்டுன்னு சொல்கிறது பிரியாணி தான். இந்த பிரியாணியில் கூட மட்டனு நல்லா வெந்திருக்குது சரியா, பீஸாக வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா, நல்லா வெந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நல்ல சென்னை ஸ்டைலில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதோட தால்ச்சா வச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்குதுண்ட, யார் சாப்பிட்ருக்கீங்க காய்ஸ்? பிரியாணி வித் தால்ச்சா, ஒரு பீஸு மட்டனு உள்ளாக்க வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஒரு பைட் எடுத்து வைப்போம். சொல்லுறதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. இதை வச்சு ட்ரை பண்ணுவோம். சம்பவம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ருக்கேன். இன்னுமே பிரியாணி சீரியஸாக வந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு. ட்ரெடிஷ்னல் அத்தன்டிக் சென்னை ஸ்டைல் பிரியாணி தாங்க சொல்லப்போனால். மட்டனு நல்லாயிருக்கு. வெங்காய சட்னி அது கூட ஒரு பைட்டு. சாட்டர்டே சண்டே ரெண்டாலும் நம்மளுக்கு நான்வெஜ் இருந்தே ஆகணும். அதுவும் பிரியாணி இருந்தும் சொல்லவே தேவையில்லை. எல்லாமே கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது. வேறு எனக்கு லாஸ்ட் ரவுண்டு அந்த வாழைப்பழம் ப்ளஸ் ஸ்வீட்டு இந்த வாட்டரு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா மொத்தத்தையும் சாப்பிட்டோன்னா இடம் கிடையாது. பிளேட்டு கொடுத்துருக்காங்க. இதே கீ ரைஸில் ஸ்வீட் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்காங்க. நல்லாவே பொடியாக இருக்குது தெரியுதா. சில விஷயத்தில் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஓகே, வாழைப்பழம்லாம் கொடுக்குறாங்களே, அதுதான் பெரிய விஷயங்க.
அந்த ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணுங்க மெயின். 5 கறினா வாழைப்பழம் வச்சாகணும், ஸ்வீட்லாம் வச்சாகணும். வாழைப்பழம் ப்ளஸ் இந்த வாட்ரு. நான் இது மாதிரிலாம் சாப்பிட்டது இல்லை. ஓகே, வாட்ரு, இந்த ஸ்வீட்டு. இது ஒரு கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, டொமேட்டோ ஸ்வீட்டு மாதிரி இருக்குது. வேற மாதிரி இருக்குதுங்க ஸ்வீட்டு. நிஜமாலுமே இந்த இந்த தக்காளி ஸ்வீட் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒன் ஆஃப் த காம்பினேஷனில் இருக்குது. சூப்பர். வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பைட் எடுத்து வைப்போம். அது எப்படி இருக்குதுண்டு. இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலர்ஃபுல்லாக இருக்கா, எப்படி இருக்குது? ஸ்வீட்டு, கீ ரைஸு, வாழைப்பழம். ஐயா, இங்கே என்னங்க டெம்ப்ட் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கு, அதனால தான் ஊற்றிக்கிறேன். சம்திங் டிஃப்ரெண்ட். 5 கறி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன்டா 1 மந்த் நான் எவ்வளோ பெருசாயிரும் போல இருக்க. வாழைப்பழம் ஸ்வீட்டு ஓட சேர்த்து நான் வீட்டில் வந்து 5 கறி சாப்பிடணும் போல இருக்க. ஐயா, திரும்ப சொல்கிறேன், நல்ல ஆஃபர் இருக்குது, வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் யூஸ்வலாக வாழைப்பழம் வித் ஒயிட் ரைஸு மில்க் போட்டு சாப்பிட்ருக்கேன். ஆனால் கீ ரைஸு ஸ்வீட்டு வாழைப்பழம் அல்டிமேட்டாக இருக்குது சொல்லப்போனால். இங்கே வந்து ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு ஸ்பூன் கேட்டுக்கிறோம். பாய் தோட ஸ்பூன் தேதுண்ணா. ஸ்பூன் வருது. ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த சுவரை முடிப்போம் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ. ஐயா, என்னங்க ரியல் ஃபீலிங்கு. எப்படி நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம்ல 5 கறி சாப்பிட்டு, யார் ஃபேவரட்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்லாம் உளுந்து வடை போடுறாங்க, பருப்பு வடை போடுறாங்க, போண்டா போடுறாங்க, அப்புறம் ஃப்ரெஷ் மில்கில் டீ போடுறாங்க. டீ கூட சாப்பிட்டே ஆகணும். நம்ம பிரியாணிலாம் சாப்பிட்டு டீ சாப்பிட்டே ஆகணும். ஸ்வீட்டு ஃபைனல் டச்சில் ஸ்வீட்டு நல்லாவே கீயோட ஃப்ளேவர்லாம் நல்லாவே இருக்குது. அப்புறம் முந்திரி பருப்புலாம் இந்த தெரியுதா, முந்திரி பருப்புலாம் நல்லாவே இருக்குது. அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள ஃபுட் பிளாக்ஸ். இவ்வளோதான். ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. ஹார்லான்ஸில் மெட்ராஸ் பேக்கரியில் வந்து நான் ஒரு அருமையான ஃபுட்டு சாப்பிட்டேன். யாருக்கும் பிடிச்சிருந்தா வந்து சாப்பிடுங்க. See you tomorrow. Until then, bye bye.